ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 7297 இந்த ஐசி யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்டீரியோ போர்டு பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத இந்த வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நாம் இந்த போர்டுக்கு வந்து எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இந்த போர்டுக்கு வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து 6 வோல்டேஜிலிருந்து 16 வோல்டேஜ் வரைக்கும் நம்ம தாராளமாக கொடுக்கலாம் இன்புட் வோல்டேஜ். நம்ம பேட்டரியில் வந்து கொடுக்கும்போது 12 வோல்டேஜ் கொடுத்தாலே போதிக்கும். ஆடியோ ரிசல்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லி ஆகணும். தென் இந்த ஐசி வந்து நமக்கு மேக்ஸிமம் வந்து 8 இன்ச்சஸ் ஸ்பீக்கர்ஸ் வரைக்குமே நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணோம். தென் 8 இன்ச்சஸ் ஸ்பீக்கர் 8 ohms நம்ம யூஸ் பண்ணும்போது ஆடியோ கிளாரிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது. எந்த ஒரு நாய்ஸ் இல்லாமல் பக்காவான ரிசல்ட் வந்து நமக்கு இந்த ஐசி வந்து நமக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். எவ்வளோ வாட்ஸ் நமக்கு அவுட்புட் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேனலுக்கும் 15 வாட்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து அவுட்புட்டாக கிடைக்கும். உண்மையிலே சொல்கிறேங்க, லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லி ஆகணும். ஒவ்வொரு ஸ்பீக்கருக்கும் வந்து நமக்கு 15 வாட்ஸ் அவுட்புட் கிடைச்சாலும், அதாவது வாட்ஸ் கம்மியாக இருந்தாலுமே கூட நமக்கு ஆடியோ கிளாரிட்டி ரொம்பவே பக்கவாக இருக்குது. தென் இந்த போர்டிலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் ரெகுலேட்டரும் கூடவே கொடுத்துருவாங்க. இந்த ரெகுலேட்டர் மூலிமா நம்ம வந்து டைரெக்டாக இஎஸ்பி போர்டுக்கு வந்து 5 வோல்ட் நம்ம கொடுத்துக்கலாம். இந்த ரெகுலேட்டர் வந்து நமக்கு நார்மலாக கொடுக்குற 7805 இந்த ரெகுலேட்டர் தான் இவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போர்டில் பின்னாடியே நமக்கு வந்து பார்த்தோம்னா தெளிவாக கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து இன்புட்டுக்கு வந்து கேபிள் அவங்களே சால்விங் பண்ணி கொடுத்துட்றாங்க. தென் லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கர் அவுட்புட் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே தெளிவாக சால்விங் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம டேரெக்டாக அது மூலிமா நம்ம வந்து லெஃப்ட் ரைட் கொடுத்துக்கலாம். பவர் சப்ளை வந்து நம்ம இதுக்கு வந்து நம்ம 12 வோல்ட் கொடுத்தாலே போதுங்க. உண்மையிலே சொல்கிறேன், ஆடியோ ரிசல்ட்டு அவ்வளோ பக்கவான கிளாரிட்டியில் நம்ம எடுத்துகிட்டு வர முடியுது. இந்த போர்டு நம்ம எதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஆட்டோ, டாடா ஏசி இது போலலாம் நம்ம வந்து ஆடியோ கிளாரிட்டி பக்கவாக அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னா இது வந்து நம்ம தாராளமாக போடலாம். அது இல்லாமல் 8 இன்ச்சு நம்ம ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறதால பக்கவான பேஸ் வந்து நமக்கு கிடைக்குது. அது இல்லாமல் நாய்ஸ்லாம் 100% சொல்லுவோன்னா நம்ம மைனூட்டாக பார்த்தா தான் தெரியுதா தவிர மற்றபடி பக்கவான கிளாரிட்டியில் நம்ம வந்து ஆடியோ அவுட்புட் வந்து எடுத்துகிட்டு வர முடியும். அது இல்லாமல் இந்த போர்டில் வந்து ஈச்சிங் பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து ரொம்ப கேஜ் அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இது கூடவே எக்ஸ்ட்ரா வந்து ஈச்சிங் பிளேட் நம்ம வந்து சேர்த்துக்கிட்டோம்னா இந்த போர்டோடைய லைஃப் வந்து நாம் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். மேக்ஸிமம் வந்து நீங்கள் 12 வோல்ட்டுக்கு மேலே கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா போர்டு வந்து கொஞ்சம் ஹீட்டாக தான் செய்யுது. அதனால் நீங்கள் வந்து 12 வோல்ட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 7297 இந்த ஐசி வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே தான், பரவாயில்ல. அதாவது 7294 இந்த ஐசிக்கு ஈக்குவலாக ஓரளவு இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ கிளாரிட்டி பக்கவாக இருக்குங்க. அதாவது நான் வந்து ஒரு ஆட்டோவுக்கு ரெடி பண்ணி போட்டேன் 2.1னா எனக்கு வந்து ரொம்பவே 100% ஓகே தான் நான் சொல்லி ஆகணும். இது வந்து என்ன கம்பெனி நான் எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சாம்கான்லேருந்து இதை நான் வந்து வாங்கியிருக்கேன். போர்டோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 150 இந்த ரேஞ்சில் தான் நமக்கு வந்து கிடைக்குது. இது ஒரு சில இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அது வந்து நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. 100% நான் சொல்லுவேன், போர்டு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது ரிசல்ட்டு. இதில் யூஸ் பண்ணியிருக்க ஃபில்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்புட்டில் வந்து 25 வோல்ட்டில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் 25 வோல்டேஜ் வரைக்குமே நீங்கள் இந்த போர்டுக்கு கொடுக்கலாம். ஆனால் 25 வோல்ட்டுக்கு மேலே போகும்போது ஐசி வந்து உடனே ஓப்பன் ஆகிடும். அதாவது அவங்க ஃபில்டர் வந்து 25 வோல்ட்டுக்கு அவங்க கொடுத்துருக்கானும் போதே நம்ம அதாவது 12 வோல்ட்டிலிருந்து அந்த 20 வோல்டேஜ் வரைக்கும் சம்திங் நம்ம கொடுக்கலாம். ஐசி வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் ஆகாது. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த போர்டில் யூஸ் பண்ணியிருக்க ஈச்சிங் பிளேட் எவ்வளோ கேஜில் இருக்குன்னு சொல்லிட்டு. இது மூலிமா நம்ம ஈச்சிங் பிளேட் அதிகமாக யூஸ் பண்ணி இந்த போர்டோட லைஃப்பை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே டெலகிராம் குரூப்போடைய லிங்க் கொடுத்துருக்கேன். குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு வந்து குரூப்பில் சால்வ் பண்ணுவாங்க. இந்த போர்டோடைய கனெக்ஷன்ஸ் நான் மறுபடியும் சொல்கிறேன். லெஃப்ட் ரைட் தென் கிரவுண்டு வந்து ஆடியோ இன்புட்டுக்கு வந்து இதிலே சால்விங் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஒவ்வொரு சேனலுக்கும் ஸ்பீக்கர் அவுட்புட் வந்து இதில் நமக்கு பின்னாடியே சால்விங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதேமாரி இன்புட் கேபிளும் வந்து 12 வோல்டேஜுக்கு வந்து அவங்களே சால்விங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த போர்டில் நம்ம வாங்கி டைரெக்டாக அப்படியே நம்ம சால்விங் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. தென் ஃபார் சேனலுக்கு வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேனலுக்கும் 15 வாட்ஸ் வந்து நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். இந்த ஐசி வந்து நமக்கு 8 இன்ச்சு ஸ்பீக்கர் வரைக்குமே சப்போர்ட் பண்ணோம். அதனால் எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. ஆடியோ கிளாரிட்டியோ தென் பேஸோ சரி நமக்கு போதுமான அளவு பஞ்சிங்காக கிடைக்கும். நல்ல ஒரு ரிசல்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்கள் 100% நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் தாராளமாக லோ காஸ்ட்டில் ஒரு 2.1 இல்லை ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையரோ நீங்கள் ரெடி பண்ணுறதா விருப்பப்பட்டீங்கன்னா, தென் பேட்டரி ஆம்பிளிஃபையரோ நீங்கள் ரெடி பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக இந்த போர்டு வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 100% ரிசல்ட்டு ரொம்பவே வேறு லெவலில் இருக்கும். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா 4440 ஐசி தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது லோ காஸ்ட்டில் ஒரு 150 கொடுத்தங்களாவே உங்களுக்கு இது போல் டபுள் சேனலுக்கு போர்டு கிடச்சிடும் 4440 ஐசியில். நீங்கள் அது போல் வாங்கி செய்யும் போது அதில் 4440 ஐசினாவே
உங்களை நான் ஓப்பனாக சொல்கிறேங்க, அது வந்து அம்மிங் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறத விட வேறு லெவலில் கேட்குன்னே சொல்லலாம். அதாவது நீங்கள் ஆடியோடைய வால்யூம் வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அம்மிங் சவுண்டு வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அதுபோல் 4440 ஐஸில் வாங்காமல் இது போல் நீங்கள் 7297 இந்த ஐஸுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா அதே ரேஞ்சில் வந்து இந்த ஐசி உங்களுக்கு கிடச்சிரும். தென் வாட்ஸ் தான் கம்மியாக இருக்குமே தவிர ஆடியோ கிளாரிட்டி பக்காவாக இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்க்கறத விட, அதாவது அந்த ஐசிக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கே டிஃப்ரெண்ட்டு தெரியும். நீங்கள் ஒன் டைம் வந்து வாங்கி செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரிசல்ட் உண்மையாகவே வேறு லெவலில் இருக்கும். தென் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.